காட்டாங்குளத்தூர் களத்தீஸ்வரர் கோவில் 1500 ஆண்டுகள் பழமையானது. இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலின் தலபுராணம். தட்சனின் யாகத்திற்கு பிறகு சிவபெருமான் கோபத்துடன் பூலோகத்திற்கு வந்து தவம் மேற்கொண்டார். இக்கோவிலில் நவகிரகங்கள் இல்லை. இக்கோவிலில் ராகு மற்றும் கேதுவுக்கு தனி சன்னதி உள்ளது. இதனால் இது சிறந்த பரிகார தரமாக போற்றப்படுகின்றன. ராகு மற்றும் கேதுவின் தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து பரிகாரம் செய்வது மிக சிறப்பு. மேலும் இக்கோவிலின் தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். மகா கணபதி விநாயகரும் அருள் பாலிக்கிறார். இவர்களுக்கென்று தனி சன்னதிகளும் இருக்கின்றன. அதற்கப்புறம் சிவபெருமானின் கோபுரத்திலே மகா விஷ்ணுவும் இருக்கிறார். நம்ம சிவபெருமான் அருள் பாலிக்கும் கோபுரத்தின் வாயிலாகவே மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் இருக்கின்றனர். பிரம்மதேவா மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு என்று குட்டி சன்னதியும் இருக்கு. இந்த சண்டிகேஸ்வரர் இங்கே இருக்கார். மேலும் துர்க்கை அம்மனும் அருள் பாலிக்கிறார் குட்டி சன்னதியாக. சிவனின் கோபுரம். மேலும் இக்கோவிலின் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்கும் அற்புத குட்டி தலம், குட்டி சன்னதியாக போற்றப்படுகின்றன. முருகரும் வள்ளி தெய்வ யானையும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி. அம்பாள் பார்வதி தேவி இத்தலத்தின் ஞானாம்பியாக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தின் நாகம் வழிபட்டதாகவும் தல புராணங்கள் இருக்கு. அதற்காக நாகத்திற்கான தனி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈசானிய கணபதியும் இந்த தலத்தில் வீற்றிருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சனீஸ்வரர் தேவரும் இந்த தலத்தின் அருள் பாலிக்கிறார் தனி சன்னதியாக. இங்கே இருக்கும் நந்தி ஆபரண நந்தியாக போற்றப்படுகின்றன. சிவபெருமானை பிரிந்த நந்தி அங்கே இங்கும் தேடி சிவபெருமானை கண்ட பொழுது உடல் முழுக்க நிறைய ஆபரணங்களை போட்டு சிவபெருமானை சூரியன் இருக்கும் இந்த தோரத்தின் வழியாக சிவபெருமானை தரிசனம் செய்ததால் இந்த நந்திற்கு ஆபரண நந்தி என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இச்சிவத்தலத்தின் நித்திய சூரியனும் பச்சை ஆஞ்சநேயரும் இருக்கின்றன. நித்திய சூரியன், நிலையான சூரியன், பக்த ஆஞ்சநேயர் இத்தலத்தில் தனித்தனி சன்னதியாக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தின் தனி சிறப்பு, நம்ம நந்தி தேவர் சிவபெருமானை நேரடியாக பார்க்க முடியாமல் இந்த சுவரில் இருக்கும் தோரத்தின் வழியாக சிவபெருமானை பார்த்து மகிழ்வது இந்த சிவத்தலத்தின் மிக அதிசயமான ஒன்றாக போற்றப்படுகின்றன. மேலும் இச்சிவத்தலத்தின் சைவ குலவர்கள் 4 பேரும் சிவனுடன் நிற்கும் காட்சியும் இருக்கின்றன. அற்புதமாக இந்த சிவத்தலத்தின் தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கின்றன. அதுவும் குட்டி செடியாக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. காட்டாங்குளத்திற்கு அருகில் இருப்பவர்கள் இந்த சிவத்தலத்தை கண்டிப்பாக வணங்குங்க. ராகு தோஷம், கேது தோஷம் மற்றும் நாகதோஷம் இருந்தால் அத்தனையும் இந்த கோவிலுக்கு வந்தால் போய்விடும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இத்தலத்தின் தல புராணத்தை இந்த கோவிலில் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தட்சனின் யாகத்தில் இருந்து சிவபெருமான் கொய்த்து கொண்டு வந்ததையும் இங்கே இருக்கும் நவகிரகம் இல்லாத ராகு கேது சன்னதிகளும் மிக அருமையாக இருக்கு. முடிந்தால் ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த சிவத்தலத்திற்கு. அதற்கப்புறம் நம்ம ஆடல் அரசனும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ராஜகோபுரத்தின் வாயிலாக. தட்சிணாமூர்த்திக்கு மேல் இடம் அருள்மிகு களத்தீஸ்வரர் சிவத்தலம், காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம்.